பூமேரிக்கு போகிறேன். ஹாய், வெல்கம் டு ரம்யா வெங்கட் விங்ஸ். இன்றைக்கி வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு வந்திருக்கேன். ஊரில் தீமிதி திருவிழா இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நடக்குது. அடிக்கடி நடக்காது. ஸோ எனக்கு வேண்டுதல் இருக்குது, அதை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பு கட்டுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக போயிட்டுருக்கோம். காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் தீ மிதிக்கிற திருவிழாலாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் அடுத்தடுத்து வீடியோவில் நீங்கள் கண்டினியூவாக பார்ப்பீங்க. இப்போது எப்படி காப்பு கட்டுறாங்க, என்ன ஏது, அந்த கோயில் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே நைட் நாங்கள் போயிருந்தோம். சண்டே மார்னிங் வந்து காப்பு கட்டலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு. எங்கள் ஊருக்கு கொஞ்சம் பக்கத்து ஊர் தான் அது. எங்கள் ஊரை சார்ந்தது தான், பட் ஊருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஸோ ஊருக்கும் அந்த ஊருக்குமே ஊர் உள்ளே இருந்தே கனெக்ஷன் இருக்கும். பஸ்ஸில் போகும்போது அடுத்த ஸ்டாப்பிங், எங்கள் ஊரை தாண்டி அடுத்த ஸ்டாப்பிங் அந்த ஊர் வரும். ஆனால் பொதுவாக ரெண்டுமே ஒரே ஊர் கணக்கு தான் வரும். அந்த மாதிரி தான் இப்போ அந்த ஊரில் தான் எல்லாமே திருவிழா நடக்க போகுது. கிட்டத்தட்ட எங்கள் ஊர் மாதிரி தான். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இங்கே தான் நைட்டு வந்து தீ மிதிக்கிற திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அங்கே ப்ரிப்பரேஷன்லாம் நடத்தி வச்சுருக்காங்க. க்ளீன் பண்ணி தண்ணியெலாம் ஊற்றி அந்த குழி தோன்றதுக்காக. அதை தாண்டி வந்தால் அங்கே கோயில் இருக்கும். நாங்கள் போனப்போ சாமியை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். எனக்கு புதுசு தான். இங்கே வந்து இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்தது கிடையாது. இந்த மாதிரி நான் பார்த்தது கூட கிடையாது. முறை வந்து இந்த மாதிரி நான் காப்பு கட்டி தீ மிதிக்க போகிறேன். எங்கள் ஊரில் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் மாமியார் ஊரில் நான் ஒரு வாட்டி தீ மிதிச்சிருக்கேன். இது வந்து நான் பிறந்ததுலேருந்து எங்கள் ஊர் சைடுனா எனக்கு இதுதான் முதல் முறை. இது ஒரு வேண்டுதல் தான். ரொம்ப 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டிக்கிட்டது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே திருவிழாவில் இருக்கும்போது அப்போது அந்தளவுக்கு மெச்சோர்டு மைண்ட்லாம் இல்லை. அதுக்காக நான் தப்புன்னு சொல்ல வரல. அந்த மாதிரி டைமில் அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது நான் வேண்டிக்கிட்டது. 8வது படிக்கிறேன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த டைமில் நான் வேண்டிக்கிட்டேன் சாமிக்கு, நான் தீ மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எதுக்கு வேண்டிக்கிட்டேன் அப்படிங்கிறது மறந்துட்டேன். பட் வேண்டுதல் இருக்குன்றது மட்டும் ஞாபகம் இருந்துச்சு. அம்மா கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், அந்த திருவிழா பண்ணும்போது எனக்கு சொல்லுங்கள், நான் தீ மிதிக்கணும் அப்படின்னு சொல்லி. கடைசியாக பண்ணப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அதனால் அந்த திருவிழாவை நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த திருவிழாவை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுது. இது வருஷம் நடக்காது. நிறைய செலவாகும். ஊரெலாம் ரொம்ப சின்னதுன்றதுனால மணி அவ்வளோ கலெக்ட் பண்ணி வருஷம் பண்ண முடியாது. இது ரொம்ப பெருசாக ரொம்ப கிராண்டாக நடக்கிற திருவிழா. அதுக்காக வந்து 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் அந்த மாதிரி வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்ணுவாங்க. இது நடந்து 7-8 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது கடைசியாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பேபி அப்போ மிஸ் பண்ணேன். அப்போ தான் கடைசியாக நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ தான் நடக்குது. நான் எதுக்காக வேண்டுதல் வச்சேன் அப்படிங்கிறது அப்புறமா ஞாபகம் வந்துச்சு. கடைசியாக இதே திருவிழாவில் இருக்கும்போது வேண்டுதல் வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருவிழாவில் இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. வண்டியில் ட்ரிங்க் பண்ணிட்டு போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அம்மா நாங்கள் எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். எல்லோரும் போயிட்டாங்க. நாங்கள் குழந்தைங்க எல்லோரும் திருவிழாவில் பிஸியாக இருந்ததுனால எங்களை யாரும் கூப்பிட்டும் போகவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தவங்களாம் வந்து பிழைக்க மாட்டாங்க அப்படி இப்படிலாம் சொல்லவும் ரொம்ப பயந்துட்டோம். அப்போ வச்ச வேண்டுதல் தான் இது, எதுவும் ஆகக்கூடாது எங்கள் அப்பாவுக்குன்னு சொல்லி. அப்போ எங்கள் அப்பாவுக்கு கடவுள் புண்ணியத்தில் எதுவுமே ஆகலை அப்போது. அதுக்கப்புறம் இப்போது அந்த திருவிழாவை பார்க்குறதுக்கோ இந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றுறதை பார்க்குறதுக்கோ இப்போ அப்பா கூட இல்லை. அது நம்ம கையில் இல்லை. கடவுள் அவரை நிர்ணயிச்சதை தான் நம்ம லைஃப்பில் எல்லாத்தையுமே நடத்துவார். ஸோ எதுக்கு இந்த ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வேண்டுதல் எங்கள் அப்பாவுக்காக நான் வேண்டிக்கிட்டது தான். கடைசியாக அந்த திருவிழாவில் இருந்தப்போ வேண்டிக்கிட்டேன். அதுக்கு அடுத்து இப்போ தான் அந்த திருவிழாவை நான் அட்டென்ட் பண்ணுறேன். காப்பு கட்டிட்டு காலையிலே போயிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் மதியமாக வந்து கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் அந்த மதியம் நடக்கும். அந்த ஊரில் இருந்து ஒரு எருமை மாடை கூப்பிட்டு வருவாங்க. இப்படி வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான். இந்த எருமையை ஊர் மேலதளத்தோடு கூப்பிட்டு வருவாங்க.
இந்த எருமை எதுக்கு கூப்பிட்டு வருவாங்க, எருமையை ஏன் கூப்பிட்டு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அந்த எருமையை மேலதளத்தோடு கூப்பிட்டு வந்து அந்த மேலதளத்தோடு தான் பொங்கலும் கூழும் எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய பேர் அங்கேயே போய் பொங்கல் வைப்பாங்க. இப்போ அங்கே எல்லாம் வீடு வந்துட்டு இடம் இல்லை, அந்த மாதிரி ஏதோ சில காரணங்களுக்காக எல்லாருமே வீட்லேயே பொங்கல் செஞ்சு கூழெல்லாம் எடுத்துக்கிட்டு போவோம். இங்கேருந்து எங்கள் ஊரில் எல்லோரும் ஒன்றா அந்த மேலதளத்தோடு போவோம். அது எதுக்கு எருமையை கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எருமையை பலி கொடுப்பாங்க. அதுக்காக தான் இந்த எருமையை வந்து இப்படி கூப்பிட்டு வந்து அதை தான் பலி கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு நாள் முன்னாடி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறெல்லாம் நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு சாமி வரும். அவர் வந்து கொர்ராடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆடை வந்து வாயாலேயே கடித்து தலையை தனியாக எடுப்பாங்க. வெட்டிலாம் பலி கொடுப்போம்ல அம்மன் கோயிலெல்லாம், அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஒரு மனுஷன் அவரோட சுயநினைவே இல்லாமல் சாமி வந்து ஆடி அவர் வந்து ஒரு ஆட்டை அவர் பல்லாலேயே கடித்து எடுத்து அந்த தலையை எடுத்துகிட்டு சுற்றுவாங்க. அது நான் கடைசியாக பார்த்தது ஞாபகம் இருக்குது. நாங்கள் ஊருக்கு போன அன்றைக்கி அதை மிஸ் பண்ணிட்டோம், அதை பார்க்கல. ஆனால் முன்னாடி நாள் ஈவினிங் அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடந்துச்சு. அடுத்த நாள் இந்த சாமிக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த நெருப்பில் தீ மிதிக்கும் போது இந்த எருமையை வந்து பலி கொடுப்பாங்க. அதுக்காக தான் இந்த எருமையோடு வந்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையுமே பொங்கல் கூழெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி தான் அழைச்சிட்டு போவாங்க. இப்போ இங்கே போகிறவங்க எல்லாருமே எங்கள் ஊரில் இருந்து போகிறவங்க தான். மதியம் ஒரு 12 மணி அந்த மாதிரி டைமில் நாங்கள் எல்லாருமே போயிருக்கோம். அங்கே போனதுமே இந்த கோவிலில் செம்ம ரஷ்ஷு. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பார்த்தது. எனக்கு நிறைய பேரை மீட் பண்ணேன். எல்லாருமே ரொம்ப லாங்லேருந்து வந்திருந்தாங்க. எனக்கு தெரியாது உண்மையாக, எனக்கு இவ்வளோ கிராண்டாக நடக்கும், இவ்வளோ பேர் எங்கெங்கேருந்தோ வருவாங்களாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. அங்கே போய் இதுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் எதிர்பார்க்காததெல்லாம் எனக்கு இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இதுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்தது அப்படின்லாம் இருக்கிறதுனால எனக்கு நிறைய தெரியாது. அப்போ குழந்தையா இருந்ததுனால இப்போ எல்லாமே கூடவே இருந்து பார்க்கும்போது இதில் இவ்வளோ இருக்கா, இவ்வளோ பெரிய திருவிழாலாம் நம்ம ஊரில் நடக்குதா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. முதல்ல எங்கள் ஊரில் இருந்து நாங்கள் எல்லாம் போய் சாமிக்கு எல்லாமே படைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த எருமையை கூப்பிட்டு வந்தாங்க மேலதாளத்தோட. அதுக்கப்புறமா ஊரில் இருந்தவங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே கூழ் பொங்கல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து திருப்பி சாமிக்கு படைச்சாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வீடியோ வந்து சாமி வந்து நிறைய பேர் ஆடினாங்க. அந்த மேலதளத்தை சத்தத்தை கேட்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சாமி வருது அப்படின்னு இருக்கும். இன்னமும் கூட அவங்க சில பேர் அடங்கவே இல்லை, அவங்க ஆடிட்டே தான் இருந்தாங்க. நிறைய பேர் அந்த கற்பூரத்தை, அந்த பாட்டி இருக்காங்கல்ல, கற்பூரத்தை அப்படியே சூளத்தை ஏற்றி அப்படியே அந்த நெருப்போட முழுங்கினாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எல்லாமே நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையாகவே எனக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. எல்லாம் சின்ன வயசில் பார்த்தது இப்போ திருப்பி பார்க்கும்போது எனக்கு புதுசாக இருந்துச்சு. இந்த கோயிலோட ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற கோலம் தான். இந்த கோலத்தை வந்து போடுவாங்க, இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக மணி, அவ்வளோ மணிலாம் கொடுத்து இதை வந்து போடுவாங்க. இந்த மாதிரிலாம் உங்கள் ஊரில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. இவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி. கோல மாவில் போட்ட கோலம் அது. இந்த திருவிழாக்காகவே ரொம்ப ஸ்பெஷலாக அந்த கோலத்தை வந்து போடுவாங்க. இதுக்குன்னு ஆள் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து போடுவாங்க.
நாங்கள் எடுத்துகிட்டு வந்த பொங்கல் கூழ் எல்லாமே அங்கே ஊற்றிட்டு சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஐஸ்லாம் திருவிழானா ஏதாச்சும் இருக்கும்ல, பெருசாக அந்தளவுக்கு எதுவும் இல்லை, ஐஸ் விற்கிறவங்க வந்திருந்தாங்க. ஸோ ஐஸ்லாம் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் தீ மிதிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு வந்துட்ருக்கோம். எல்லோ கலர் இல்லையா தீ மிதி திருவிழானாலே, அதனால் அம்மா நான்லாம் புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்தோம். நாங்கள் வர்றதுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க தீ மிதிக்கிறதுக்காக. இதுவுமே நான் என்ன நினச்சேன், இங்கே குளிச்சுட்டு அப்படியே ரெடியாக இருந்தோம்னா தீ ரெடி ஆச்சுன்னா போய் தீ மிதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் பார்த்தா ஏதோ 9 கிணத்துல மூழ்கிட்டு வந்து தான் தீ மிதிக்கணும் அப்படின்னு. இப்போ எங்கே 9 கிணற தேடி போய் மூழ்கிட்டு வர்றதெல்லாம் வேலைக்காகாத விஷயம் இல்லையா. அதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் ஒரு அன்னக்கூடையில் நிறைய மஞ்சள் தண்ணி வச்சிடுறாங்க. நம்ம வேப்பையில் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இந்த தொட்டியில் ஃபஸ்ட்டு மூழ்கிட்டு அந்த ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் அந்த தண்ணியை தலைமையில் தெளிச்சிட்டே அந்த ஊரில் இருக்கிற எல்லா வீட்டையும் பார்த்துட்டு 3 சுற்றி வரணும். 3, 5, 9 அந்த மாதிரி இந்த அக்னிகுண்டம் அப்புறம் அந்த ஊர் எல்லாத்தையுமே 3 சுற்றி வரணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு சொன்னது 9ன்னு சொன்னாங்க. ஆனால் 9 சுற்றலாம் சுற்ற முடியாது. ஊர் ஃபுல்லாக 9 வாட்டி சுற்றணுன்னா வேலைக்காகுமா, ஆகாது. அதனால் இங்கே ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே தண்ணியில் மூழ்கிட்டு தண்ணி எடுத்து நல்லா உடம்பெல்லாம் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போகணும். நான் அதுதான் வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னது இந்த மாதிரிலாம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட கேட்டாங்க, இது எடுக்கலாமே வீடியோ நல்லா இருக்குமேன்னு. நம்ம ஈரமாக இருக்கும், ஃபோன் எனக்கு வந்து யாரை வச்சு எடுக்கிறது அப்படின்னு தெரியல. எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க, எல்லாருமே அந்த மாதிரி தண்ணியில் ஈரமாக தான் இருக்காங்க, யாரை எடுக்க சொல்ல. அதனால் ஃபோனை வந்து சேஃபான ஒரு பசங்க கிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டேன். எனக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் இருக்கும்னு. அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவும் இல்லை, அதை எடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொன்னால். ஸோ அது மிஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக 3 சுற்றணும். அதுக்கே முடியாமல் ஆயிடுச்சு. எல்லாருமே 3 வாட்டி சுற்றிட்டு வந்தாங்க. அந்த தண்ணியை எல்லார் வீட்லேயும் இருக்கிற தண்ணியை தெளிச்சிட்டு சுற்றிட்டு வந்தோம். அங்கே அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து இந்த தெருக்கூத்துலாம் ஆடிட்டு இருந்தாங்க. தெருக்கூத்து ஆடுறவங்க கிடையாது, ஊரில் இருக்கிறவங்களே மேக்கப்லாம் போட்டு பண்ணுவாங்கல்ல திருவிழா அப்படின்னா, அந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு இங்கே வந்து இவங்க அவங்கள என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி பார்க்க வந்தவங்கள நான் இதெல்லாம் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. தீ மெரிக்க போகிறேன், இல்லை பூ மெரிக்க போகிறேன். இல்லைண்ணா நல்ல பெரிய கலப்புறம் காய்ஸ் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தீக்குண்டும் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுமே நான் அப்படியே டைரெக்டாலாம் போய் தீயில் இறங்க மாட்டோம். அதுக்கான நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. பூசணி உடைச்சி, தேங்காய் உடைச்சி, லெமன் ஏதோ பண்ணி, இப்போது அந்த மேலே இருக்கிற அந்த தூசியெல்லாம் தட்டுறாங்களே, எல்லாமே ஒன்றுமே ஒரு ஸ்டெப்பு, எல்லாமே அதுக்கான ஸ்டெப்பு எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் நேராக வரல. அங்கே அலங்காரம் பண்ணி வச்சுருந்த சாமியை வந்து அங்கேருந்து கூப்பிட்டு வரும்போது மேலதாளத்தோட அந்த கோயிலில் இருந்து தான் நாங்கள் தீ மிதிக்கிறவங்க எல்லாருமே வந்தோம். இந்த கடவுளை வந்து அங்கேருந்து கொண்டு வரவும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப பெருசாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. மேலே கரண்ட் லைன்லாம் இருந்துச்சு. அந்த லைன் எல்லாம் எதுவும் படாமல் அங்கேருந்து சேஃபாக சாமியை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப நேரமாச்சு. நிறைய லைன் வயர்ஸ் எல்லாம் பட்டுட்டே இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஹைட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணி இருக்கிறதுனால. ஸோ அந்த சாமியோடு தான் நாங்கள் எல்லாருமே தீமிரிக்கிறவங்க வந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த மல்லிப்பூ இந்த இதுவை போடுவாங்க, அது நல்ல விரியும், பூவு நல்ல விரியும். அதுக்கப்புறம் அவர் வருவார். அதுக்கப்புறம் இந்த கரகம் வச்சிருக்கிறவங்க வருவாங்க முதல்ல, ரெண்டாவதாக இவர். அதுக்கப்புறம் இப்போ வர்றது வந்து போத்துராஜோ அப்படின்னுவாங்க, அவரை எடுத்துகிட்டு 3வது ஆளாக வருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பீப்புள்ஸ் எல்லாமே இறங்குவோம். தீ மிதிச்சதுக்கப்புறம் கால் சூடாதா, ஏன் இதெல்லாம் பண்ணணும், நம்மளை வருத்திக்கிட்டு பண்ணணுமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம மனசார நம்ம சாமியை நினச்சிட்டு பண்ணும்போது அது வலிக்கவே இல்லை. எனக்கும் எதுவுமே ஆகலை. நானும் பயந்துட்டு தான் இருந்தேன். ஃபஸ்ட் டைம் நாங்கள் எங்கள் ஊரில் மிதிச்சப்போ எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு, எப்படியோ அப்படின்னு. இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் கூட என்னடா அப்படின்னு கூட தோணவே இல்லை. ரொம்ப முழு மனசோட பண்ணேன். அதுக்கப்புறம் தீலாம் மிதிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம கட்டியிருந்தோம் இல்லையா காலையில் காப்பு, அதையும் நம்ம போட்டிருந்த மாலை இதெல்லாத்தையுமே அந்த சாமி கிட்ட அங்கே கோயிலில் கொடுத்துடணும். அங்கே கட்டி கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு மாலையை கொடுப்பாங்க, சாமி மாலை ஏதாச்சும். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில்
பூஜை சாமிக்கு எதுக்காச்சும் போட்டுக்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வான வேடிக்கை தான் இருந்துச்சு. ஆல்ரெடி நல்லா பட்டாசுலாம் வெடிச்சிட்டு தான் இருந்தாங்க அது வரைக்குமே. அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒர்க்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா இன்னும் ஃப்ரீயாக வான வேடிக்கை நிறைய இருந்தது. ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு ஹாப்பியோட நிறைய பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த முறை போனப்போ. நான் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு எந்த பிளானும் பண்ணிட்டு போகல. ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப திருப்தியாக எல்லாரையுமே பார்த்தேன். எல்லாரோடையுமே ஜாலியாக இருந்தேன். அம்மாவோடையும் அங்கே அத்தையோடையும் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. டான்ஸ் ஆடுறது ஃபன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப திருப்தியாக நிம்மதியாக இருந்தது இந்த வாட்டி ஊருக்கு போயிட்டு வந்தது. சாமியோட அலங்காரத்தை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ பாருங்கள், நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே நல்லதே நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிட்டேன். நீங்களும் பார்த்து சாமியை வேண்டிக்கோங்க. எப்படி இருக்குது டெக்கரேஷன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நிறைய வித்தியாசமான பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் இருந்து அந்த வான வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வாட்டி ஊருக்கு போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்டாக சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு எல்லா ரிச்சுவல்ஸும் முடிச்சுட்டு வீட்டுக்கு நிம்மதியாக வந்து சேர்ந்துட்டோம். வந்ததுமே அங்கேருந்து கொண்டு வந்த மாலை இருந்துச்சு இல்லையா, அது அப்பாவோட படத்துக்கு போட்டுட்டு அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தெரியாத நிறைய விஷயங்களை நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நானும் கொஞ்சம் அரைகுறையாக எப்படியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஹோம் டூர் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு என்டர்டெய்னிங்கான வீடியோஸை பாருங்கள். பாய்.